இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே முதல் வேலை நம்ம டிவி ரிமோட்டை தானே கையில் எடுப்போம். எடுத்து நியூஸை பார்த்ததுமே அப்படி திக்குன்னு ஒரு நியூஸ் வந்து இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆச்சு. அதாவது வந்து தூள் படத்தில் கூட நீங்கள் ஒரு காமெடி பார்த்துருக்கலாம். அதாவது விவேக் சாருக்கும் மயில்சாமி சாருக்கும் ஒரு காமெடி. என்னது, திருப்பதியில் வந்து லட்டுக்கு பதில் ஜாங்கிரி கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி சொல்ல வரேன்னு. என்னது, காந்திஜி துப்பாக்கியில் சுடப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரியானதாங்க ஒரு நியூஸ் இது. அதாவது திருப்பதி லட்டுவில் டேலோன்ற ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதுக்கான ஆராய்ச்சி பூர்வமாக அதுக்கு வந்து நிரூபிச்சிருக்காங்க, இதில் வந்து கலந்துருக்கு அப்படின்னு. சரி, இந்த டேலோனா என்ன? நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. மேலை நாடுகளில் வந்து இது சர்வ சாதாரணமாக இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு நம்ம கொஞ்சம் யோசிப்போம் இல்லைங்களா? ஆனாலும் மறைமுகமாக நிறைய விஷயங்களில் இந்த டேலோன்றது இங்கேயும் பயன்படுத்தப்படுது. முக்கியமாக நீங்கள் வெளிநாடுகளில் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் பியோர் வெஜிடேரியனாக இருந்தாலும் கூட அதுலேயும் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வெஜிடேரியன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் கூட நீங்கள் அதில் கலந்து தானே இருக்கும், அதில் தான் வறுக்கிறாங்க அப்படின்னும்போது. ஈவன் கேண்டில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு முக்கிய பொருளே அந்த கொழுப்பில் தான் செய்கிறாங்க. ரொம்ப காலமாக இந்த டேலோனா என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன தான் நம்ம வெஜிடேரியனாக இருந்தாலும் நம்மளை அறியாமையே சில அசைவ பொருள்கள் நம்ம உடம்புக்குள்ளே நம்மளை அறியாமையே உள்ளே போயிட்டுருக்கு. இது நிதர்சனமான ஒரு உண்மை. முக்கியமாக பார்த்திங்கன்னா டேப்லெட், ஸ்கின் கேர் க்ரீமு, சோப்பு, அப்புறம் வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸில், முக்கியமாக லிப்ஸ்டிக்கில், இதில் எல்லாமே இந்த டேலோன்ற பொருள் வந்து ஆட் பண்ணி தான் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதை நம்ம உள்ளே சாப்பிட்டாலுமே கூட நமக்கு அது நல்லதுன்ற மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இப்போ ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு அந்த டேலோவில் தான் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. ஏன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு தாங்கக்கூடியது. இப்போ நம்ம சமையல் எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி 2 வாட்டிக்கு மேலே நீங்கள் வந்து அதை பயன்படுத்தக்கூடாது. அதாவது ஹீட் ஆகிடுச்சுனாக்கா நம்ம வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் இது 420 டிகிரி வரைக்கும் அது தாங்கும். அதனால் இதை வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக க்ரில்லுக்கு, அப்புறம் வந்து ரொம்ப அதாவது பெரிய அளவில் தீயில சமைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த டேலோ வந்து அதுக்கு வந்து கை கொடுக்குது. முக்கியமாக சுவையும் கொடுக்குது, இன்னொன்று ஆரோக்கியமானதும் கூட. ஸோ அதனால் வந்து மேலை நாடுகளில் வந்து இது வந்து நார்மலாக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு முக்கியமாக சவுத் இண்டியன்ஸ்க்கு வந்து, ஹிந்துஸ்க்கு வந்து இது வந்து நம்ம வந்து இது சில விஷயங்கள்லாம் நம்ம அந்த முறைகள் பார்ப்போம் இல்லையா? நம்ம இது சாப்பிடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு வரும்போது மறைமுகமாக சில விஷயங்களை நம்மளை அறியாமல் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு விஷயந்தான் இப்போ நமக்கு வந்து வெளியில் வந்திருக்கு. திருப்பதி லட்டில் வந்து இந்த டேலோ அப்படின்றது, லாடுன்றது பன்னியினுடைய கொழுப்பு. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது வந்து பட்டர் மாதிரி கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்கும் பன்றியினுடைய கொழுப்பு. இது வந்து இது என்னென்னா டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால நம்மளால் கரெக்டாக அதை வந்து கண்டுபிடிக்க முடியறதில்ல. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில் கூட பார்த்திங்கனாக்கா வெளிநாடுகளில் சாப்பிட்றதுக்கும் நம்ம இங்கே சாப்பிட்றதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். வெளிநாட்டில் பயணம் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக இதை தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த பீஸா பர்கர்லாம் கூட நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா இங்கே சாப்பிட்றதுக்கும் வெளிநாடுகளில் சாப்பிட்றதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. மேபி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுனாலே என்னமோ அந்த சுவை வந்து அதிகமாக தெரியுது. ஸோ இனிமேல் நம்ம லட்டு சாப்பிட்றதும் சாப்பிடாததும் நம்ம கையில் தான் இருக்குது. இது வேணுமா வேண்டாமான்றதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்படி ஒரு தகவல் இருக்குன்றதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு நெகட்டிவாக சொல்கிறேன் இல்லை பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த டேலோன்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணி எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் கூட தெரியாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு பதிவாக தான் இருக்கேன். சரி, இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவும் போல் லைக்ஸ், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எதையும் மறந்துடாதீங்க. முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.